mighty one, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த இயேசுவே, எவ்வகையிலும் நல்லவர் அல்லாத எங்களுக்கு நீ நன்மை செய்கிறீர். உம்முடைய இடத்திலிருந்து நன்மை பெறுவதற்கு தகுதியான எந்த காரியமே எங்களிடத்துல இல்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் எங்கு போயிருப்போம்? நான் எப்போதும் நினைப்பதுண்டு, நான் உம்முடைய அன்பு மாத்திரம் நான் பெறாதிருந்தால் நான் அழுது 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 என்னுடைய கண்ணீரெல்லாம் வற்றி நான் மாண்டு போயிருப்பேன். ஆண்டவரே, ஒரு நேசத்துக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பிள்ளை பாடினது போல உம்முடைய அன்புக்கு முன்பாக இந்த உலகமும் இந்த அண்ட சராசரங்களும் சிறுசு ஆண்டவரே. இந்த வானங்களை விட இது எல்லாவற்றையும் விட ஆண்டவரே உம்முடைய அன்பு உம்முடைய தெய்வீகம் பெரிது ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஆமோஸ் கேத்ரினுடைய வாழ்க்கையை வார்த்தையின்படி இணைத்து கொடுத்து எல்லா நன்மையான ஈவுகளை செய்தீரே, உமக்கு நன்றி. அதிலே உங்களுடைய கரம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே கானாவூர் கல்யாணத்துக்கு வந்தது போல அந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லாவற்றையும் சிறப்பாக்கினீரே, நன்றி ஆண்டவர். துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை இந்த குடும்பத்தாரை எல்லாம் வந்தவரெல்லாம் ஆசீர்வதி. இன்னும் நாங்கள் பெற வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவை ஒவ்வொன்றாய் நாங்கள் பெறும்படிக்கு எங்களுக்கு சுத்த இருதயத்தையும் தூய்மையான ஜீவியத்தையும் எங்களுக்கு அளிக்கும்படி வேண்டிக் கொள்ளும். இதோ இந்த காலவல்ல நம்முடைய வார்த்தை அணுகிற நேரத்தில் எங்களோடு பேசும். எங்களுக்கு கிருபையும் சமாதானத்தையும் அளிப்பினார். உடைய நாமத்தின் மேன்மை மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யும். எல்லா கனமும் மகிமைக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். நாம் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரம் 47 சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 45வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் ஜீவியங்களில் கூட்டுவாராக. நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் யோபினுடைய உயிர்த்தெழுதலை பற்றினதான தரிசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஜோப்ஸ் ரிசரக்ஷன் விஷன், இல்லைன்னா ஜோப்ஸ் ஈஸ்டர் விஷன். ஸோ இப்போ நாம் வாசித்த இந்த பாகத்தை தான் யோபு தரிசனமாக பார்த்தார். இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, இந்த வேத பகுதி இந்த மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 45 53 வரைக்கும் நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தை தான் யோபு தரிசனமாக கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்பாகவே பார்த்தாருங்க. அல்லேலூயா. ஸோ பாருங்க, தேவனுடைய அனுமதியுடன் தான் யோபு இந்த பரிசோதனைக்குள்ள, இந்த தொந்தரவுக்குள்ள, அவருக்கு நடந்த இந்த சோதனைக்குள்ள கடந்து சென்றாருங்க. அப்போ பாருங்க, ஏன் அவருக்கு இந்த சோதனைகள்லாம் வந்ததுன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை அவர் காண வேண்டியதாக இருந்தது. அநேக தரிசனங்களை பார்த்தார்கள். ஆனாலும் இயேசு பிறப்பை குறித்து தரிசனம் பார்க்கப்பட்டது. ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்த முதல் தரிசனத்தை பார்த்தவர் யோபு தான். சரிங்களா? பாருங்க. ஸோ இந்த தரிசனம் வருவதற்கு முன்பாக, அவருக்கு இந்த தரிசனம் வரும்போது எப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு அநேகர் மரிக்கிறார்கள். மரணத்தை குறித்ததான நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. ஒரு மனிதன் மரித்த பிறகு எங்கே போகிறான் என்ற காரியம் ஜனங்களுக்கு தெரியுதில்லை. 2 ஸ்தலம் உண்டு. ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம். இந்த 2த்துல எதனா ஒரு இடத்துக்கு தான் போய் ஆகணும். பரலோகத்துக்கு போனோன்னா இந்த சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியே வரும்பொழுது அந்த ஆத்மாவை பற்றிக்குள்ள இன்னொரு பரலோக சரீரம் வரும். அந்த சரீரத்தை பெற்றாதான் பரலோகம் போக முடியும். ஆத்மாவை வெளியே போகும்போது அந்த ஆத்மாவை பிடிக்க இன்னொரு சரீரம் இல்லைன்னா அது வெறுமனே ஆவியின் தன்மையாக பாதாளத்தில் வாதிக்கப்படும். சரிங்களா? இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த எல்லா விவரங்களையும் மிக தெளிவாக காண்பித்தார். அவர் பாதாளத்துக்கும் போயிட்டு வந்தார், பரலோகத்துக்கும் போயிட்டு வந்தார். 2 இடத்துக்கும் போயிட்டு வந்து அதனுடைய நிரூபணத்தை கொடுத்தார். எப்படி 40 வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அதுக்கு முன்பாக 400 வருட காலம் அவங்க எகிப்தில் கானானை குறித்த வாக்கு தத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பாதையின் முடிவில் வரும்பொழுது அங்கே மோசே அவங்க என்ன பண்ணுறாருன்னா 12 வேவுகாரர்களை அனுப்பி உண்மையிலே தேசம் இருக்குதா அங்கே போய் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது அவங்க மிகப்பெரிய அந்த தேசத்தில் விளைந்ததான திராட்சை குலைகளை கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்க என்ன பண்ணணும்னா சாப்பிட்டாங்க. வா, கானானில் இப்படி இருக்குது திராட்சை, என்ன ஒரு ஸ்வீட்டாக இருக்குது, எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது, என்ன ஒரு தெய்வீகமாக இருக்குது, என்ன ஒரு வாசனையாக இருக்குது, எவ்வளோ ஒரு நல்லுணர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர்கள் இவ்வளவு நாள் கேட்டதான அவர்கள் அந்த கேள்வியினுடைய நிரூபணத்தை பார்த்தாங்க. திராட்சை குலைகளை கொண்டு வந்தார்கள். அதே தான் நம்முடைய தீர்க்கதரிசி பாதாளத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் உலகம் முழுவதும் சொல்லப்படுது. ஆனால் தீர்க்கதரிசி 2 ஸ்தலங்களுக்குமே போயிட்டு வந்தார். ஒரு மனிதனுடைய ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து பிரியும் பொழுது, அவர் கிறிஸ்தவராக இருக்கட்டும், முகமதியராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், புத்தம், ஜைனம், அப்புறம் கம்யூனிஸ்ட் கொள்கை கான்ஃபியூஷியஸு, அதுக்கப்புறம் கடவுள் மறுப்பாளர், சமய மறுப்பாளர், ஏத்தியஸ்ட்டு, இந்த மாதிரியான யாராக இருந்தாலும் அவர் செத்தா 2த்துல ஒரு இடம் போயே ஆகணும். சரிங்களா? இதில் எந்த விதி விலக்கம் இல்லை. ஆனால் நாம் எங்கே போகிறோம் என்பதை காண்பிப்பதற்கு தான் தேவன் நம்மளெல்லாம் அழைச்சார். ஸோ நமக்கு இந்த பூமிக்குரிய இந்த பிரயாணத்தோடு நமக்கு வாழ்க்கை முடியல. இந்த பிரயாணம் முடியும் போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃபே நமக்கு இருக்கிறது. அப்போ யோபு இந்த தரிசனத்தை அவருடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அவருக்கு இவ்வளோ காரியம் இருப்பதை மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு தொந்தரவு, ஒரு பொல்லாப்பு கடந்த பிறகு தான் பெரிய ஒரு பரிசோதனை, பெரிய சோதனைக்கு பிறகு தான் அவர் பார்த்தாருங்க.
ஸோ இந்த தரிசனம் வருவதற்கு முன்பு அவருக்கு மிக மோசமான வியாதி இருந்தது, பலவீனம் இருந்தது. அவர் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, வேலைக்காரன் செத்து போயிட்டான், ஆஸ்தி போயிடுச்சு, சம்பத்து போயிடுச்சு, உடல்ல ஆரோக்கியம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. தனிமரமாக நிற்கிறார். எந்த நம்பிக்கையும் மற்ற நேரத்தில் அவர் இருக்கும் பொழுது அப்போதான் அந்த தரிசனம் வந்தது. அப்போதான் பார்க்குறாரு, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். அப்படியே கண்ணை கசக்கி இருப்பாரு. ஒரு மீட்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட யாரா இருக்கிறாங்க? அது வேற யாரும் இல்லை, நான் தான். அது தன்னையே பார்த்தாராங்க. சொல்றாரு, இந்த மாம்சம் தோல் முதலானவை அழிந்து போனோம். திருக்கதேரி சொல்றாரு, நம்முடைய சரீரத்தில் தோல் புழுக்கள் இருக்குது, ஸ்கின் வார்ம். சரிங்களா? நம்ம என்னது புண்ணு வச்சிச்சுன்னா உள்ள அந்த புழு வருது பார்த்தீங்களா, நம்ம சரீரத்திலே இருக்குது. அது எல்லாமே நான் அரிச்சிட்டா கூட எனக்கு இன்னொரு சரீரம் இருக்குது. அவர் பூமியின் மேலே நிற்பாரு, அவரோட நானும் நிற்பேன், நானும் அவரை பார்ப்பேன் என்கிறதான ஒரு மகா பெரிய வெளிப்பாட்டை யோபு பார்த்தாருங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு ரிசரக்ஷனும் ராப்சரும், உயிர்த்தெழுதலும் எடுத்துக்கொள்ளப்படுதலும் நமக்கு முன்பாக இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்குது. யோபுக்கு வெறும் ஒரு தரிசனம் தான் இருந்தது. நமக்கு தரிசனம் இல்லை, ரியலாகவே நம்ம அதில் போகிறோம். தரிசனம் இருந்த ஒரு மனிதனுக்கு அதை காண்பதற்கு முன்பாக அவ்வளோ நெருக்கடி, சோதனை, வியாதி, பலவீனம் எல்லாமே இருக்கும் என்றால் அதை போகிற நமக்கு நம்ம சும்மா போயிடுவோமா? புரியுதுங்களா? நிச்சயமாக நமக்கு இந்த எல்லா தொந்தரவுகளும் நமக்கு நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. சாத்தான் யோபுக்கு அந்த தரிசனத்தை கொண்டு வருவதற்கு முன்பு, தேவன் கொண்டு வருவதற்கு முன்பு எல்லாவற்றையும் கொண்டு வந்தது போல இன்னைக்கு நாம் இங்கேருந்து அந்த தரிசனத்தை, அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ளாக, அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக பிசாசு எல்லா தொந்தரவையும் உங்களுக்கு கொண்டு வருவான். மன அழுத்தத்தை கொண்டு வருவான், ப்ரெஷரை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், ஒரு நல்ல நம்பிக்கையற்ற நிலை, அவபக்தியான எண்ணம், அவநம்பிக்கை எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? பாசிட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவநம்பிக்கைவாதிகள் என்ன பேச மாட்டாங்க? பாசிட்டிவான வார்த்தையே வராது. அவ்வளோதான், என் வாழ்த்துக்கு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நான் பூட்ட கேஸு, அவ்வளோதான், நான் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஆனால் யோபு சொல்கிறாருங்க, இந்த மாம்சம் தோல் முதலானவை அழிந்து போனாலும் அவரை நான் பார்ப்பேன், என் சொந்த கண்ணில் பார்ப்பேன், நானே பார்ப்பேன் அவரை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 காரியம் இன்னைக்கு மனிதனுக்கு முன்பாக இருக்குது. பார்க்கறதெல்லாம் வாங்குறாங்க. ஒரு ஷூ இருக்கும், அங்கே ரேட்டு கம்மியாகுது, இன்னும் 3 ஷூ வாங்குவாங்க. ஒரே ஒரு பேண்ட் இருக்கும், அதே கலரில் 5 பேண்ட் எடுப்பாங்க. ஒரு சாரீ இருக்கும், அப்படியே பீரோ ஃபுல்லாக சாரியாக இருக்கும், அந்த சாரியை கட்ட மாட்டாங்க, இன்னும் ஒரு 4 சாரி எடுத்துக்குவாங்க. கண்ணி நிச்சயம்னா வேறு எதுவும் நினைக்காதீங்க, தேவைக்கு அதிகமாக வாங்கி வைக்கிறது. புரியுதுங்களா? ஒரே மாதிரி இருக்கும் பெல்ட்டு, 5 பெல்ட் இருக்கும் வீட்டில், பெல்ட்டுங்களாம் தூங்கும். திருப்பி இன்னொரு பெல்ட் இந்திக்காரன் வாங்கி விற்றுட்டு வந்தாலும் அதையும் வாங்கணும்னு நினைக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. தேவன் உங்களுக்கு பணம் கொடுக்குறாருன்னா தேவையானதுக்கு செலவு பண்ணுங்க. சரிங்களா? எல்லாமே தேவைக்கு தான் செலவு பண்ணணும், அளவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாதுங்க. நமக்கு வேறொரு வாழ்க்கை இருக்குது. ஸோ இந்த அவநம்பிக்கைவாதிகள், அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக ஒன்றுமே கேட்க முடியாது. எப்படி இருக்கிறீங்க? என்னத்தை இருக்கிறேன், போ. சாப்பிட்டீங்களா? என்னத்தை சாப்பிட்டு, எப்படிங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருந்து என்ன இருக்குது, என்னதாங்க பண்ணுறீங்க, காடு வாந்து. ஆனால் ஏன்னா நெருக்கடி இல்லாமல் இல்லை. ஆனால் யோபை போய் கேட்டிங்கன்னா, கர்த்தரை கொடுத்தாரு, கர்த்தரை எடுத்தார், கர்த்தருடைய பஸ் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த பேச்சு, திருக்கதேசி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக் பாசிட்டிவ். எப்போதுமே நல்லதே பேசு. அந்த சூனேம் ஊரான ஸ்திரீ வரா, அவங்க பையன் செத்துட்டு இருக்கிறான். திருக்கதேசி வந்து கேட்குறார், எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா? என்ன சொன்னா அவ?
ஆல் இஸ் வெல், எல்லாம் நல்லந்தான். ஆனால் வீட்டில் என்ன இருக்குது? ஒரே பையன் செத்து போயிட்டு இருக்கிறான். பல நாளாக குழந்தை இல்லை அவங்களுக்கு. பல நாளாக குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை செத்து போய் கிடக்குது. ஆனால் அவன் தீர்க்கதரிசியை பார்க்க வரும்போது தீர்க்கதரிசி கேட்குறாரு, எப்படி எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அவன் என்ன சொன்னான்? எல்லாம் நல்லந்தான், ஆல் இஸ் வெல். பார்த்தீங்களா? அவன் சொன்ன அந்த வார்த்தை நடந்தது. எல்லாமே நல்ல, பிள்ளை உயிரோடு எழுந்தது. எழுந்ததா இல்லையா? நீ நெகட்டிவா பேசும் பொழுது பிசாசு ரொம்ப சந்தோஷப்படுவான். உலகத்தில் பாட்டு எழுதிக்கிறான், சினிமா பாட்டுன்னு கேட்காதீங்க. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. நம்ம பாருங்க, வீடு இல்லாமல் இருக்கிறான், சுகம் இல்லாமல் இருக்கிறான், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறான், பசி இல்லாமல் இருக்கிறான். பசி எடுக்கிறதுக்காக மாத்திரை போடுறான். சாப்பிட்ட உடனே அது செரிக்கிறதுக்கு இவ்வளோ மாத்திரை போட்டுக்கிறான். சில பேர் சாப்பாடே மாத்திரையாக சாப்பிட்றாங்க. நாம் யாரும் இங்கே அப்படியெல்லாம் இல்லை. நல்லா பசிக்குது, நல்லா ஜீரணிக்குது, நல்லா கொடுமையாக தூங்குகிறோம். தூக்கம் இல்லாமல் இன்சோமினியா, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாம் ஏன் நெகட்டிவாக பேசணும்? யோபு பாருங்க, அவருக்கு உயிர் தேர்தலை குறித்து தரிசனம் இருந்தது, அவ்வளோ தொந்தரவு இருந்தது. நமக்கு உயிர் தேர்தலே இருக்குது, சர்ற மர்றமே இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது. பிசாசு உங்களை சும்மா விடவே மாட்டான். வேலையில் எவனா ஒருத்தவங்களை சொரண்டினே இருப்பான், சொந்தக்கார சொரண்டினே இருப்பாங்க. அங்கே 100 பேர் வேலை செஞ்சாலும் எல்லா கண்ணும் உன் மேலே தான் இருக்கும். அது வேற யாரும் இல்லை, பிசாசு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துக்கிறான். ஏங்க சும்மா விட்டுருவானா? உங்களை பர்மிஷனோடு வந்துக்கிறான். உங்களை சொரண்டிக்கினே இருப்பான், உங்களையே பைனாக்குள் வச்சு பார்த்துனே இருப்பான், போட்டு கொடுத்துனே இருப்பான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயினே இருங்க, எல்லாம் நல்லதான். அவன் அப்படி செய்யும்படி தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. சீமேயி தாவீதை மானாவரியா திட்டுறான், கேவலமா பேசுறான். உடனே ஒரு கூட இருக்கிற ஒரு ஆயுததாரி, ஒரு பணிவிடைக்காரன் சொல்றான், இந்த நாயை நான் வெட்டிடுறேன், கத்திய உருவுறான். என்ன சொன்னாரு தாவீது? விடு, கர்த்தர் அவனை அப்படி பேசும்படி அனுமதிச்சிருக்கிறார். நிச்சயமா நமக்கு தொந்தரவு வரும். எல்லாத்துக்கும் போயிட்டு வரிஞ்சு கட்டின்னு, எல்லாத்துக்கும் போய் பதில் கொடுத்துன்னு, எல்லாத்துக்கும் போய் சண்டை போட்டுன்னு இருக்கிறோம்னா நாம் அப்படி செய்யக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்மை தொந்தரவு படுத்தும்படி தான் இன்னைக்கு பாதாளமே திறந்து விடப்பட்டுக்குது. பாதாளத்தில் இருக்கிற பேயெல்லாம் இன்னைக்கு பூமியின் வாழ்விடங்கள்ல வசிக்குது. புரியுதா இல்லைங்களா? பூமியினுடைய வாழ்விடங்கள், மனிதன் வாழக்கூடிய பூமியின் வாழ்விடங்கள்ல பிசாசு வசிப்பிடமா எடுத்துக்கணும். பிசாசு பாருங்க, ஐவராத்து நதி அண்டையில் கட்டப்பட்டிருந்ததான 200 கோடி ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. நாம் 4வது முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 6, 7, 8. வெளிப்படுத்தல் 6, 7, 8. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்தபோது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனுக்கு சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டத்தினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பாத்தீங்களா? அப்ப இந்த நாம் 4வது முத்திரையில் வாழறோம். 4வது முத்திரையின் காலத்துல தான் நமக்கு ராப்சர் இருக்குது. 4வது முத்திரையினுடைய ஜீவன் எதுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுகு தான் உயர பறக்கக்கூடியது. கழுகின் காலத்தில் இருக்கிறோம். எப்படி யோபுவுக்கு தேவன் சொன்னாரு, போ நீ போய் யோபு என்ன பண்ண முடியும் பண்ணுனாரு. இன்னைக்கு ஒன்னெல்லாம் இல்லை, ஒரு பேய் இல்லை, முழு பாதாளத்தை திறந்து விட்டு ஐவராத்து நதியாண்டில் இருந்த அந்த ஆவியை திறந்து விட்டு நீ போ, என் மனவாட்டியை உன்னால முடிஞ்சா தொந்தரவு பண்ணு. ஏன்னா தேவன் யோபின் மேல வைத்ததான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் போல அதை விட அதிகமாக தேவன் மனவாட்டி மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், முழு பாதாளமே வந்தாலும் ஒரே ஆளை வீழ்த்தவே முடியாது. உங்களை வியாதினால அவன் வியாதி நம்ம சரீரத்தில் சாவலாம், ஆனால் நம்மளை சாவை அடிக்க முடியாது. நாம் ஏற்கனவே சாவை முழுகிட்டவங்க. இயேசு சாவை விழுங்கினார். பவுல் சொன்னார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தால் உலக மக்கள் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. எது ஒன்றா வரட்டும், எது ஒன்றா போட்டோம், நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது.
நம்முடைய ஆத்துமா நித்திய பாதுகாப்புல இருக்குது. நாம் விசுவாசத்துல நாம் நம்முடைய தியாபனியை பார்த்துட்டோமா? ஆமா, நாம நித்தியவாசியா ஜீவிக்க போறோம். இன்னைக்கு பிசாசுக்கு பவர் பாருங்க, பவரை கொடுத்துக்கிறாரு. ஆனா தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க ஒரு ஆளை கூட தொட முடியாது. அவன் முழு பாதாளுமே வந்து முழு ஆவியம் வந்துட்டு உங்க பின்னால நின்னாலும் அவர் டச் பண்ணு சொன்னாதான் தொட முடியும். அவனா வந்து உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நேரத்தில் தேவன் பாபிலோனுக்கு பவரை கொடுத்தாருங்களா? என்னுடைய ஜனங்கள்லாம் போய் பிடின்னு சொன்னார். அவர் தான் கூட்டின்னு வந்தார் வட திசையிலேருந்து நேபுகாத் நேச்சார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கறோம்னா, அதே கூட்டின்னு வந்த தேவனே மேதிய பெருசிய ராஜாக்களை வச்சு பாபிலோனை அழிச்சிட்டார். ஒரு நேரத்தில் வல்லமையை கொடுத்தாரு, ஒரு நேரத்தில் அவரே 1 மணி நேரத்தில் அவன் கதையை முடிச்சார். அல்லேலூயா. பாருங்க, இது வந்து நம்ம தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஸோ தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை வைத்து அதன்படியாக வேலை செய்கிறார். அப்போ நம்ம யோபு பார்க்கும்போது யோபு அந்த மகத்தான உயிர்த்தெழுதலுடைய தரிசனத்தை பார்த்தார். எல்லாரும் எழுப்புறாங்க. நாம் வாசித்த 27ஆம் அதிகாரத்தில் பாருங்க, எல்லாரும் பேரடைஸ்லேருந்து வெளியே வராங்க. 6வது பரிமாணமான பரதீசு, பேரடைஸ். அப்போ எங்கே பேரடைஸ் எங்கே இருந்ததுன்னா பூமியில் தான் இருந்தது. எங்கே இருந்ததுங்க? பூமியில் இருந்தது பேரடைஸ். பரதீஸ் என்பது பரிசுத்தவான்கள் தங்குறதான இடம். ஏன் பூமியில் இருந்ததுன்னா, பரலோகத்துக்கு ஒரு மனிதனும் பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. சரிங்களா? பரலோகத்துக்கு விபச்சாரக்காரன், வேசி, கள்ளன், திருடன், பொய்காரன் யாரும் போக முடியாது. ஸோ இவங்க எல்லாருமே இந்த தவறுகள்லாம் செஞ்சாங்க பழைய ஏற்பாட்டு நாட்களில். ஆனால் அவங்களுக்கு மாதிரியாக ஒரு ஆட்டுக்கடார் ரத்தம் இருந்தது. அது முழுமையான பாவ மன்னிப்பல்ல, பாவ மன்னிப்பிற்கு ஒரு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின உடனே அவங்களுக்கான மொத்த பரிகாரமும் செலுத்தப்பட்டபடினால அவர் அங்கே போயிட்டு அவங்க எல்லாரையும் உரிமை கொடுக்குறார். இனி இவங்க இங்கே இருக்க முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பரதீச 25ஆம் சங்கீதம் 25 என்ன சொல்லுன்னா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் எல்லாரும் மேலே கொண்டு போகிறார். சரிங்களா? இப்போ எல்லாரும் மேலே தான் இருக்கிறாங்க, மேலே போயிட்டாங்க அவங்க. அப்போது பாருங்க, அந்த யோபு பார்க்குறாரு, அழிவுள்ள அவங்க அழியாமையே எழுந்துக்கிறாங்க, சாவுக்கு ஏதுவான அவங்க சாவாமையே எழுந்துக்கிறாங்க. நான் இன்னைக்கு செத்தா நான் அப்படி தான் இருப்பேன், அழியாமையாக இருப்பேன், தெய்வீகமாக இருப்பேன். நீங்களாம் எப்படி இருப்பீங்க? ஏங்க, இது ஒன்று தாங்க நமக்கு நம்பிக்கையே. இந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடிக்கொண்டிருக்குது. அல்லேலூயா. ஆமாங்க. பாருங்க, யோபு அந்த மகத்தான ஈஸ்டர் தரிசனத்தை பார்த்தார். ஒரு மேற்கோளை வாசிக்கிறாங்க. ஓகே, திருவள்ளுவர் சொல்றாருங்க, நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு யோபு சொன்னதை திருக்கதர்சி பிரசங்கிதா ஐ நோ, நான் அறிந்திருக்கிறேன். அந்த செய்தியில் 51வது பேராகிராஃப், இந்த எல்லா மகத்தான மனிதர்களையும் குறித்து குறிப்பிட்டு கூறும்படிக்கு நம்முடைய காலை ஆராதனையின் பெரும்பான்மையான நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர்கள் சோதனையினூடாக சென்று தேவனை கண்டனர். எப்படி பார்த்தாங்க? சோதனையினூடாக போனாங்க. அவர்கள் சோதனைகளூடாக சென்று தூதர்களை கண்டனர். அவர்கள் சோதனைகளூடாக சென்று வெளிப்பாடுகளை பெற்று அடையாளங்களையும் அற்புதங்களையும் மற்ற காரியங்களையும் கண்டனர். ஸோ சோதனையினூடாக போகாமல் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. கடன் அழுத்தம் வரும், நீங்கள் நம்பி இந்த சொந்தக்காரெலாம் உங்களுக்கு விரோதியாக மாறுவான். புரியுதா? அக்கா உனக்கு விரோதியாக மாறும், அண்ணன் விரோதியாக மாறுவான், தம்பி விரோதியாக மாறுவான், பெற்றோர் விரோதியாக மாறுவாங்க, சபையார் விரோதியாக மாறுவாங்க, பாஸ்டர் பகா பெரிய விரோதியாக மாறுவார், சகோதரன் மாறுவார். இதெல்லாம் உங்களுக்கு சோதனை. ஐயோ இவங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்களே, அப்படியே ஒரே இடத்துல உடஞ்செல்லாம் நிற்காதீங்க. இதன் வழியாக போனால் தான் நீங்கள் ரேப்சருக்கு போக முடியும். புரியுதா இல்லைங்களா? தேவன் யோபுக்கு அதை அனுமதித்தா, உங்க எல்லாருக்கும் அனுமதிப்பார். நாம் வந்து சோதனையே வான, நான் அப்படியே நான் வந்து என்னது சொகுசு குழந்தையா வாழணும்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சோதனை இருக்குது, உங்களுக்கு நெருக்கடி இருக்குது. பாருங்க, ஆனால் யோபு கண்டதை அவர்கள் எவருமே காணவில்லை. எல்லாரும் சோதனைக்குள்ளே போனாங்க, ஆனால் யோபு பார்த்து யாருமே பார்க்கல. அந்த எல்லா மனிதர்களுமே தூதர்களை கண்ட பிறகு, தேவனை கண்ட பிறகு, அந்த மற்ற எல்லா காரியங்களையும் கண்ட பிறகும்
அவர்கள் கல்லறைக்கு அப்பால் அவர்களுக்கு நம்பிக்கைகளை அளிக்கும்படியான எந்த ஒரு காரியத்தையுமே ஒருபோதும் காணவில்லை. அவங்க தேவனை பார்த்தாங்க, சத்தத்தை பார்த்தாங்க, எல்லாத்தையுமே பார்த்தாங்க அவங்க. ஆனால் யோபு மாத்திரம்தான் மரணத்துக்கு பிறகு உயிர் தேர்தலை பார்த்தார். எல்லாரோட அதிகமான சோதனை யோபுக்கு தான். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் அதிக நெருக்கடிக்குதுன்னு? அதனால சோதனையை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. இந்த சோதனைகள் தான் உங்களை முன்னேற்றுவதற்கான வழியாக இருக்குது. சொல்லு, ஆமாம் நான் இதை கடந்து போவேன், எனக்கு என்னன்னா வரட்டும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. தேவன் இல்லாமல் பிசாசு என்னை தொட முடியாது. நீங்கள் சும்மா நினைக்கிறீங்களா? காலையில் உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஃபோன் வருதுன்னா முதல்ல பிசாசு அனுமதி கேட்டு அனுமதிச்சாதான் உங்களுக்கு அந்த ஃபோனே வரும். ஏன்னா தேவன் ஒரு ப்ராசஸ் அதே வழியில் பண்ணுறாருங்க. பாருங்க, ஒருபோதும் மற்றவர்கள் காணவில்லை, ஆனால் யோபுவோ உயிர்த்தெழுதலை கண்டான். அவன் ஈஸ்டரை கண்டான். எதை பார்க்குறாருங்க? ஈஸ்டரை பார்க்குறாருங்க. அவன் ஒவ்வொரு இருதயத்தையும் தேற்றுகிறான், அந்த காரியத்தை கண்டான். அப்பொழுது அவன், இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்களிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிதான் நலமாயிருக்கின்றான். என்ன சொல்கிறாருங்க? இப்போ நான் சொல்கிற வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் எப்படி இருக்குமா? ஒரு புஸ்தகத்திலையோ அல்லது பாருங்க, சாதாரண பார்க்கல, அது உளியில் வெட்டின மாதிரி ஒரு கல் வெட்டு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு நம்பிக்கையற்றவர்கள் கிடையாது. நம்ம அந்த இதே ஒரு தெய்வீக விசுவாசத்தில் நம்பிக்கை தான் இங்கே வரோம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இப்போ இன்னைக்கு செத்துருக்காங்க, எவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க? ரெண்டுத்துல ஒரு இடத்துல போயே ஆகணும். சும்மா விளையாட்டு இல்லை. திருக்கதர்சி 2 இடமும் போயிட்டு வந்தாருங்க. அவர் பாதாளம் போயிட்டு வரும்போது என்னதமா சொன்னார்? அந்த பேரை கூட சொல்லாதீங்கன்னு சொன்னாருங்களா? அந்த பாதாளம் என்ற பேரையே உச்சரிக்காதீங்க. அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு அழுத்தம், பயங்கர ப்ரெஷர். நமக்கு சரீரம் இருக்காதுங்க, ஆனால் அந்த சரீரத்தில் எல்லா உணர்வுகளும் நமக்கு அங்கே இருக்கும். பாடியில் ஃபீலிங், புரியுதுங்களா? ஃபீலிங் இருக்கும். பசி நமக்கு உணர்வு தான், தாகம் உணர்வு தான், சரிங்களா? ஆமாங்க. இன்பம் உணர்வு தான். இன்பம் சந்தோஷமாக என்னது? அது ஃபீலிங்ஸ். அப்போ பாருங்க, வெறுப்புன்றது ஒரு உணர்வு. வெறுப்பு பாடியில் ஏதோ ஒன்று வெட்டிக்கினாலாம் வெறுப்பு வராது. வெறுப்புன்றது அது ஒரு ஃபீலிங். அதே மாதிரி தான் பாதாளத்தில் எல்லா வித ஃபீலிங்கும் இருக்கும், ஆனால் பாடி இருக்காது. ஆனால் திருக்கதர்சி அங்கே போனார், அந்த பேரே சொல்லாதன்னார். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அவருக்கு திரும்பி வர மனசே இல்லை. சொல்ல, நான் திரும்பி வர மனசே இல்லை. ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலை இருந்தனால திரும்பி வந்துட்டார். அதனால 2 ஒரு இடம் போய் தான் ஆகணும். நாம் எங்கே போக போகிறோம் என்பதை தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த செய்தியை தேவன் கொடுத்தார். எல்லாத்தையும் கேட்டு மனம் போன தேவனை அதிருப்தி ஆக்கிட்டெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கவே முடியாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லும்பொழுது அதுக்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டு தேவனுக்கு நம்ம அதிருப்தியை உண்டாக்கிட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். தேவன் எப்போதுமே அந்த பிரின்சிபலை மெயின்டைன் பண்ணுறவர். அவர் அந்த கோட் ஆஃப் கான்டக்டுக்கு பாருங்க, அதை எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுவார். இப்படின்னா இப்படி தான் இருக்கணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிருபையை அளிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அப்படிதான் சொல்கிறாரு, இதை ஒரு கருங்களிலே உளிவெட்டாகவோ ஈய எழுத்தாகவோ பதித்தால் நலமாக இருக்கும் சொல்றார். பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு எதிராக திரும்பி இருந்தது. எல்லாமே யோபுக்கு எதிராக இருந்தது. அவனுடைய வேலைக்காரர்களும் கூட அவனிடத்தில் பேச மனதில்லாது இருந்தார்கள். ஒரு காலத்தில் யோபு கிட்ட பேசுறதுக்கு எல்லாரும் கூடி கேட்பாங்க. ஆனால் இப்போ வேலைக்காரன் கூட பேச விருப்பம் இல்லை அவனுக்கு. அவனுடைய மனைவியும் ஒரு அந்நியாளாக இருந்தாள். எனவே அவன் அங்கே அந்த சாம்பல் குவியலின் மேல் அந்த மகத்தான சோதனையில் அமர்ந்திருந்தான். சபையோர் 7 நாட்களாக அவனுக்கு தங்களுடைய புறமுதுகையே காட்டினார். எவருமே அவனை தேட்டல. ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லையே. அதெல்லாம் வாழ்க்கையில் வரும். அம்மா தப்பாக பேசுவாங்க, அண்ணன் தப்பாக பேசுவான், தம்பி தப்பாக பேசும், தங்கச்சி தப்பாக பேசும், சபையார் பேசும், எல்லாம் பேசுவாங்க. தேட்டர் ஆளே இருக்காது. ஐயோ இன்னும் எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க. தேவனுடைய அனுமதினால்தான் யோபுக்கு அது ஆச்சு.
புரியுதா இல்லைங்களா? தேவன் அனுமதிச்சார், தேவன் பர்மிட் பண்ணார், போ அதை செய்யணும். ஏன்னா தேவனுக்கு யோபின் மேல நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு இந்த மனவாட்டி மேல உங்க மேல நம்பிக்கை இருந்தா எந்த நாளைக்கும் உங்களை அனுப்புவார். என்னங்க அமைதியாங்கிறீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சாருன்னா சொல்லுவார் முழு பாதாளத்தையே, நீ என்ன சும்மா 10 பேர் சும்மா இருக்கிறீங்க, போங்க போங்க போங்க, அந்த அம்மா போது போ, என் மனவாட்டி தான் போ, என்ன பண்றியோ பண்ணு. அப்போது அவன் என் மீட்பை உயிரோடு இருக்கார் என்றோ அவர் கடைசி நாட்கள் பூமி நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் இப்போது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் என்றென்றைக்கும் மங்கி போகாமல் இருக்க ஒரு கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதினால் நலமாயிருக்கும். ஏனென்றால் என் மீட்பை உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இதை நான் மறக்கவே கூடாது. நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன், மறந்தே போகாதீங்க. ஒரு வினாடி கூட உங்களை அவர் மறக்கிறது இல்லை. அவர் எப்போதும் உங்க நினைவாகவே இருக்கிறார். இதை பாடினார் பாருங்க, எங்க நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நம்ம நினைப்பாவே இருக்கிறாரு. நாம தான் அவர் நிறைய நினைக்கிறது இல்லை. நம்ம நினைப்பெல்லாம் அந்த பணம் வந்தா என்ன பண்றது, இந்த இது பண்ணா என்ன பண்றது, அதை பண்ணா என்ன பண்றது, இப்படி இருந்தா அப்படி, இது தான் மாம்சீகமாக தான் நம்ம நினைக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? அவர் நினைப்பாவே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே தெய்வீகமாயிடும். பாருங்க, சொல்றான், நான் அறிந்திருக்கிறேன் என்று கதறின போது அவன் ஈஸ்டரின் தரிசனத்தை கண்டிருக்க வேண்டும். யோபுவே, நீ எதை அறிந்திருக்கிறாய்? என் மீட்பை உயிரோடு இருக்கிறார் நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் கவனித்தீர்களா? அங்கு யாரோ ஒருவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார் என்பது மாத்திரமல்ல, ஆனால் அவர் யோபுவிற்கு ஒரு மீட்பராய் இருந்தார். பாருங்க, அவன் பெற்ற வெளிப்பாடு யாரோ ஒருத்தர் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார் மாத்திரம் இல்லை, அவர் என்னையும் உயிரோடு வைக்கக்கூடிய என்னுடைய மீட்பராய் இருக்கிறார் அறிந்திருந்தான். ஓ கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. நான் ஈஸ்டரின் பாகமாக இருக்கிறேன். நாம் என்னவா இருக்கிறோம்? ஈஸ்டரின் பாகமாகிறோம், ராப்சரின் பாகமாகிறோம். நம்ம ராப்சர் கேண்டிடேட். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ராப்சர் கேண்டிடேட்? நாம தான் ராப்சர் மெட்டீரியல். இதை நீ ஆழமா விசுவாசி ஆகணும். அப்பதான் உனக்கு வர தொல்லையெல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும். நான் அந்த உயிர்த்தலின் பாகமாக இருக்கிறேன் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இக்காலையில் அதனுடைய பாகமாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள் வாசமாக இருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனே நமக்குள்ள என்ன இருக்குது? உயிர்த்தெழுதலுடைய ஜீவன். மரணத்தில் மண்ணில் உன்னை அழுத்தினாலும் உன்னை வெளியே கொண்டு வரும்படியான அந்த உயிர்த்தெழுதலுடைய லைஃபை தேவன் உள்ள வச்சுட்டார். உங்களை கல்ற பிடிக்கவே முடியாது. பாருங்க, அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனே, அந்த பங்காளராக இருப்பவரே அந்த ஈஸ்டரை கொண்டு வந்தது. அந்த ஈஸ்டரை கொண்டு வந்தது. என் மீட்பை உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? நான் அதை யூகித்து கொண்டிருக்கவில்லை. இன்னைக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போவேன், நான் உயிர்த்தெழுவன்றது கற்பனைலாம் கிடையாது. இட்ஸ் எ ரியாலிட்டி. இது நிஜமான ஒன்று. அதுதான் சொல்றார், நான் என் மீட்பை உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்றார். அப்போ யோபு இந்த ஈஸ்டருடைய தரிசனத்தை காணும் முன்பு அவன் மிக கடுமையான தொல்லைகளுக்குள்ள போனான். எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டான். உனக்கு எல்லா வகையிலும் சோதனை வரும், சரிங்களா? ஆமா, எல்லா வகையிலும் யோபு சோதிக்கப்பட்டார். ஏன்னா எல்லாருக்கும் நித்திய ஜீவன் இல்லைங்க. நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? தேவனை போல சாகாம இருக்கிறது. சாதாரண விஷயமா இது? அவர் தாங்க நித்தியமானவர். அவரை போல நீ ஆகணும்னா உனக்கு எப்படி சாதாரணமாக கிடைக்காது. யோபு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டான். பாருங்க, அவனுக்கு சீரியஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் இருந்தது. அதாவது தொடர்ச்சியான சோதனைகள் இருந்தது. என்னங்க இது முடியும்னு பார்த்தா இன்னொன்று வருது, ஐயோ இது முடியும்னு பார்த்தா இன்னொன்று வருது, இது முடியும்னு பார்த்தா இன்னொன்று வருது, இது முடியும்னு பார்த்தா இன்னொன்று வருது. அவனுக்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் இருந்தது. ஆனால் அந்த தொல்லைகள் மத்தியில் தேவன் அவனோடு கூட இருந்தான். பாருங்க, ஜனங்களை நினைக்கிறாங்க யோபு தேவனுக்கு தூரமானவன், அவன் பின்மாற்றம் அடைஞ்சிட்டான், அவனுக்கு இவ்வளோ வியாதிக்குது. அவன் உண்மையா இல்லை. அவன் இவ்வளோ தொந்தரவு இருக்குது, உண்மையா இல்லை. உண்மையா பாருங்க, எல்லாம் எவ்வளோ வசதி ஆகிட்டாங்க. ஒரு கார் கூட வச்சில்ல. இவர் பெரிய பெரிய விசுவாசியா. இவர் ஆண்டவர் இவ்வளோ இருக்கிறாராம்.
இப்படியெல்லாம் ஜனங்க நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதுனாலலாம் நாம் இல்லைன்றதெல்லாம் கிடையாதுங்க. அவனுடைய எண்ணங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாக போறதில்ல. யோபுக்கு எல்லாமே போயிருந்தது. ஆனால் அவன் பாருங்க, அவனுடைய முடிவில் அவன் அழியாமை உள்ள தன்னுடைய சரீரத்தையே அவன் பார்த்தான். ஸோ மற்ற ஜனங்களுக்கு அவன் மோசமாக காணப்பட்டான். பாருங்க, ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத அந்த நிலை தான் யோபுக்கு இருந்தது. ஜனங்கள் புரிஞ்சிக்க முடியல. இன்னைக்கு நம்மளை யாரும் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. சரிங்களா? இவர் எப்போதுமே டெரராக இருப்பார், எல்லாத்துக்கும் கோச்சிக்குவார், எல்லாத்துக்கும் மூஞ்ச தூக்குவார். இப்படி நம்மளே ஜனங்களை அவங்களே நம்மளை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாமே யோபுக்கு நடந்தது. ஆனால் ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாத இந்த நிலையை கொண்டுதான் தேவன் தன்னுடைய ஊழியக்காரனை, தன்னுடைய தீர்க்கதரிசி பிசாசுக்கு நிரூபித்தார். ஜனங்க புரிந்து கொள்ள முடியாத இந்த நிலையில தான் தேவன் உங்களை நிரூபிக்கிறார். யோபு 2:9-10 வாசிங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை. பாத்தீங்களா, எவ்வளவு நெருக்கடிங்க. தன் உதடுகளில் பாவம் செய்யவே இல்லை, அவன் புலம்பவே இல்லை. இன்னைக்கு புலம்பலே நம்முடைய வாழ்க்கையாகுது. நிறைவை பேசுறதே இல்லை, வெறும் குறைவுகளே பேசுறது. குறைவுகள் இல்லாமல் இல்லைங்க, எல்லாருக்கும் குறைவு இருக்குது. இருக்குதா இல்லையா? எல்லாருக்குமே குறைவு இருக்குது. ஆனால் நமக்கு நிறைவுன்றது ஒன்று கூடவா இல்லை? ஒரு 100 குறைவு வச்சுக்கமே, ஒரு 5 நிறைவு கூட இல்லையா? எவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க, அடுத்த வேலை ஆகாரத்துக்காக வேற ஒருத்தரை எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. டீ கடையில் 10 ரூபா 20 நல்ல ஆளுங்க நல்லாவே இருக்கிறாங்க. நீங்கள் மகாபலிபுரம்லாம் போனீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே டூர் வந்திருப்பான், சுற்றி பார்க்க வந்திருப்பான். அவன் அப்படியே இருக்கும்போது பாஸ்போர்ட்டு வீசாலாம் திட்டின்னு போயிட்டு அங்கேயே பிச்சை எடுத்துனுக்குறான். அங்கேயே எவ்வளோ பேர் பார்க்கலாம், ஃபாரினர் பிச்சை எடுத்துன்னு இருப்பான். யாருன்னா 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்க அவனுக்கு. இந்த மாதிரியான நிலையிலலாம் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க. அதனால் எல்லா இடங்கள்லையுமே இது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஜனங்களுக்கு அப்படியான சூழ்நிலை இருக்குது. தேவன் நம்மளை அப்படியெல்லாம் வைக்கல. நமக்கு குறைவுகள் இருந்தாலும் குறைவுகள் மத்தியில் நிறைவு இருக்குது. பாருங்கள், யோபுக்கு அங்கே எல்லாமே குறைவாக தான் காணப்பட்டது. ஆனால் தன் உதடுல ஒருபோதும் பாவம் செய்யலை, தேவனை தூஷிக்கல. நன்மையை பெற்ற நாம தீமையை பெறும்போது நம்ம தேவனை குற்றம் சொல்லலாமான்றாருங்க. நம்ம ஆசீர்வாதத்தை பெறுகிற நாம சோதனை வரும்போது அது பொறுமையாக கையாளணும். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ சோதனைகள் வந்தது, அவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார். சரிங்களா? அவர் மரணத்தை வென்றார், பாதாளத்தை வென்றார். பாருங்க, தன்னுடைய பிதாவின் சித்தத்துக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார். ஸோ உங்களுக்கு வருகிறதான சோதனைகள் நிச்சயமாக அதன் மூலமாக தான் வெற்றியை கொண்டு வருவார் தேவன். கேட்குறீங்களா? உங்களுக்கு சோதனைகள் நிச்சயமாக இருக்குது, தேவன் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சோதனைகள் மூலமாக வெற்றி பெற்ற ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு வெளிப்பாடாக இருக்குது. அப்போ உங்களுக்கு நிச்சயமாக சோதனைகள் உண்டாகும். நீங்கள் பிசாசுக்கு முன்பு தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி என்று நிரூபிப்பதற்கு, தேவன் உங்களுக்கு மகிமையை கொண்டு வருவதற்கு இதெல்லாம் உங்களுடைய ஜீவியத்தில் காண்பிக்கப்படுகிறது. பல குற்றச்சாட்டு யோபு ஃபேஸ் பண்ணார். உங்கள் மேலே குற்றச்சாட்டு வரும், கேட்குறீங்களா? சோதனைகள் வரும், குற்றச்சாட்டு வரும். பார்க்காம மாதிரி இருக்கிறாரு, பார்த்தா பேச மாட்டேன்றாரு, சரியாக கவனிக்க மாட்டேன்றாரு. எல்லாம் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, சபையில் சொல்லுவாங்க, நானே சொல்லுவேன். வச்சுங்களேன், நான் சொல்லுவேன், குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே வரும். ஆனால் யோபு எல்லாவற்றையும் பொறுமையாக தாழ்மையாக எதிர்கொண்டார். அவருக்கு நிறைய வார் இருந்தது, நிறைய போராட்டம் இருந்தது. பாருங்க, அவரு இதெல்லாவற்றிலும் ஏன் பொறுமையாக இருந்தார்னா, யோபின் பொறுமையை குறித்து பேதுரு எழுதுகிறாருங்க. ஏன் பொறுமையாக இருந்தார்னா, பூமிக்குரிய இந்த பிரயாணத்திலேருந்து பாருங்க நித்தியத்துக்கு போகக்கூடியதான சேரக்கூடியதான இடத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருந்தார். கேட்குறீங்களா?
நிச்சயமாக உங்களுக்கு அப்படியான பிரயாணத்தில் நீங்கள் இருக்கும்போது பிசாசு சும்மா விட மாட்டான், உங்களுக்கு அழுத்தங்களை கொண்டு வருவான். யோபுக்கு இந்த டெஸ்ட்டு ட்ரையல்லாம் பார்க்கும்போது ஃபைனலாக அது ஜெயத்துக்காக நியமிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவன் கடைசியாக யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்னைக்கு நாம் பிசாசின் காலத்தில் வாழ்கிறோம், சாத்தானின் ஏதேனும் நாம் ஜீவிக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு இந்த மெசேஜில் நீங்கள் விசுவாசிங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தான், டெய்லி ட்ரைனிங் தான். கோபத்தை எப்படி எதிர்கொள்கிறது, ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது, நாம் ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம வினோதமாக நடந்து கொள்ளக்கூடாது. முதல்ல அதை உள்வாங்கி பொறுமையாக நடக்கணும். அது குடும்ப பிரச்சனையாக, வேலை செய்ய இடமா, சர்ச்சா, வெளியே போகிறோமா, ஃபங்க்ஷனாக, எங்கே இருந்தாலும் சரி, நாம் என் டைம் விசுவாசியாக இருப்போம். அந்த கல்யாணத்தில் போய் நாம் தான் பெரிய சண்டை வைப்போம். தேவன் எப்படி உங்களை நிரூபிக்க முடியும்? அதெல்லாம் ஒரு காலத்தில் செஞ்சேன், இப்போ நான் அப்படி செய்யலைங்க. சரிங்களா? ஆமாம், ஒவ்வொரு காரியத்திலுமே நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன், ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். பொதுவாகவே கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு நல்லா இல்லை, அங்கே கறி இல்லை, அந்த ஸ்வீட்டு தீஞ்சு இருந்தது, கத்திரிக்காய் நல்லா இல்லை, ஒரே இது புளிப்பு, இலை கிழிஞ்சிருந்தது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நான் சொல்லுவேங்க, நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு உணர்வு ஒன்று வந்தது. எந்த ஒரு திருமணத்தை நடத்துகிறவங்களுமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. சில சமயம் அவங்களுடைய கையை விட்டு போய் அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் எந்த கல்யாணத்துக்கு பாருங்க, அவங்க அந்த பெண்ணுடைய பிள்ளையினுடைய திருமணம் நடக்கணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியில் தான் இந்த காரியங்களை செய்கிறாங்க. சில நேரங்களில் அதை சொதப்பும் போது நாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரும் குறை பேச மாட்டாங்க. இது நான் எனக்கு எடுத்துக்கினேன், நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, சாப்பிட்டோமா, ஓகே ஃபைன் குட், அப்படியே வந்தது. கறி இல்லையா, ஓகே, நம்ம என்ன கறி சாப்பிடாதாலாம், நமக்கு 10 இடத்துல போனால் நிச்சயமாக ஒரு இடத்துல அந்த மாதிரி நமக்கு மேரேஜ்லேயோ ஃபங்க்ஷன்லேயோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு தான். என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? அநியாயத்துக்கு மேரேஜுக்கு போயிட்டு நான் அமைதியாக வர சொல்கிறேன்ப்பா. எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். சரிங்களா? ஸோ யோபுடைய வாழ்க்கையில் இந்த டெஸ்ட்லாம் பார்க்கும்போது பாருங்க, இன்னைக்கு ஜெயத்துக்காக அது நியமிக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்ம சாத்தான் ஏதேன்ல ஜீவிக்கிறோம். உங்களுக்கு அனுதினமும் ஒரு டெஸ்ட் தான், அனுதினமும் ஒரு ட்ரைனிங் தான். அதில் நாம் மெச்சூரிட்டி ஆகணும். நம்முடைய மீட்பை நாம் அடையாளமாக காண்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். டிஸ்பிளே யுவர் ரிடம்ஷன். நாம் யார் பூமிக்குரிய மக்கள் அல்ல. உண்மையிலே தேவன் நமக்கு அப்படியான காரியங்களை வச்சிருக்கிறார். ஏன்னா நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் தேவன் இந்த காரியத்தை வச்சிருக்கிறார். உயிர்த்தெழுதலையும் ராப்சரையும், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் ஜெயம் கொள்றவங்க. உனக்கு பாருங்க, உலக காரியத்தில் சிலதை உன்னை விட்டு நீ அதை எடுக்கவே மாட்டேன். சரிங்களா? சில பேர் 70-80 வயசானாலும் டை அடிப்பாங்க. பேச்சு சொல்ல யாருன்னா தப்பா எடுத்துக்க போறீங்க. ஒரு சிலரால ஐஎல்ஸ் போட்டதை விடவே முடியாது. ஒரு சிலரால ஜுவல்ஸ் அவங்க அது கனவுல கூட அவங்க ஜுவல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஜுவல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் தான். புரியுதுங்களா? புரியுதா இல்லைங்களா? இதெல்லாமே டெஸ்ட் தான். உங்களுடைய ஆடைகள், எல்லாரும் கல்யாணத்தில் தாடியை வச்சுக்கிறாங்க, ஊழல தலைகளை மூடி குருவி கூடு மாதிரி இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஷார்ட்டாக வெட்டினா நான் ரொம்ப அசிங்கமாக இருப்பேன். அவங்களுடைய எண்ணம் அது. அதனால் தேவனுக்கு எவ்வளோ அதிருப்தி உண்டாவது தெரியுமா? அப்போ தேவனுடைய அதிருப்தியெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு நீ நல்லா இருக்கணும், உன் நண்பர்கள் முன்னால் நல்லா இருக்கணும். இதைத்தான் பார்க்குறாங்க. அப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் பாருங்க, திருஞர் சொல்றாரு, ஓவர் கம்மர், யார் ஜெயம் பெறுகிறானோ அவனுக்கு தான் தேவன் சிங்காசனத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயம் கொள்ளணும். பாருங்க, உனக்கு வாழ்க்கையில டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் வந்துனே இருக்கும். சிறு காரியமா இருந்தாலும் பெரு காரியமா இருந்தாலும் நிச்சயமா ஜெயம் பெற்று ஆகணும். அப்போ பாருங்க,
திருத்தர் சொல்றார், ஓவர் கமர்ஸ் ஒன்லி தட் ஓவர் கம் த பீஸ்ட். இந்த சின்ன சின்ன காரியத்தெல்லாம் நீ அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது என்று புறந்தள்ளி நீ வருவாயானால் நீ தான் மிருகத்தை ஜெயம் கொள்வ. சின்ன விஷயத்தையே உன்னால ஜெயம் கொள்ள முடியலன்னா நீ மிருகத்தை ஜெயம் கொள்ளவே முடியாது. ஸோ ஜெயம் கொள்வது என்பது உன்னுடைய லைஃப் பிராக்டிஸா இருக்கணும். என்னால் ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்க்காம இருக்கவே முடியாது. நான் பெங்களூர் ஃபேனு, நான் என்னது மும்பை சிஎஸ்கே மும்பை ஃபேனு அப்படின்னு நாமளே ஒன்றுக்கு ஃபேனாக இருக்கிறோம். இதை நீ ஜெயம் கொள்ளனா உன்னால் பீஸ்ட்டை மிருகத்தை ஜெயம் கொள்ளவே முடியாது. நீ வேணா எழுதி வச்சுங்க. பேதுருவா அப்போ பவுல ஐபிஎல் பார்த்துருப்பாங்களா? சும்மா கேட்குறேன், உங்களை பார்த்துருப்பாங்களா? எவ்வளோ ஒரு தம்பி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஐபிஎல்லை பற்றி ஏதோ பயங்கர கடுமையாக பேசிட்டுக்கிறான். அவனை ஒரே போட்டு இந்த உலகத்தாலெல்லாம் போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. பேதுரு அப்போ திருக்கதரிசி பார்த்துருப்பாரா? ஸோ உங்களுடைய எத்தனை மணி நேரம் நடக்குதுங்க அந்த மேட்ச்சு? 2 மணி நேரமா 4 மணி நேரமா? 4 மணி நேரத்தை நீ விரயம் பண்ற. உன்னால ஒரு 20 நிமிஷம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு ½ அன் அவர் பைபிள் வாசிக்க முடியுமா? ஒரு 5 சாப்டர் வாசிக்க முடியுமா? எப்படி திருத்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுவங்க மட்டும்தான் பரலோகம் போவாங்க. ஓவர் கம்மர்ஸ் ஒன்லி தட் ஓவர் கம் த பீஸ்ட். திருக்கதரிசி சொல்றார், நான் சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் பிசாசை மிருகத்தை ஜெயம் கொள்வார்கள். ஓவர் கம் இஸ் மார்க். மிருகத்தின் முத்திரையை அவர்கள் ஜெயம் கொள்வார்கள். அவங்க தான் ஜெயம் கொள்வார்கள். தட் இஸ் கேத்தலிசம், ப்ராட்டஸ்டன்டிசம், டினாமினேஷனலிசம். who overcome the beast. யாரெல்லாம் இந்த ஸ்தாபன அமைப்புகளை, இந்த ப்ராட்டஸ்டன்ட்டுகளை ஸ்தாபனங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்றாங்களோ அவர்கள் தான் மிருகத்தை ஜெயம் கொள்வார்கள். அவனுடைய அடையாளத்தை ஜெயம் கொள்வார்கள். அவனுடைய நாமத்தை ஜெயம் கொள்வார்கள். பாருங்க, அவர்கள் தான் ஜீவ விருட்சத்துக்கு போவாங்க. உன்னால ஒரு சிறு காரியத்தையே தியாகம் செய்ய முடியல, புரியுதுங்களா? சிறு தியாகம் செய்ய முடியல, சிறு காரியம். இந்த எத்தனை நாளா நடக்குதோ தெரியல. இந்த ஐபிஎல் பார்க்காம இருந்தது இல்லை, ஆனால் ஜெபம் பண்ணாம இருந்திருக்கிறேன். புதன்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருந்திருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு என்ன மேட்ச்சு, ஏதோ ஒரு டீம் ஆடுறானுங்க. அப்போ இப்படியான ஒரு வாழ்க்கை நம்ம ஃபியூச்சர் மெசேஜ் பேசுகிறேன். என்ன சொல்றாருங்க, you will have a right to the tree of life to enter into the gates where nothing that defiles. அசுத்தமான ஒருத்தனும் அது உள்ள போக முடியாது. ever go in tree of life. ஏதோ இது ஆயிட்டு இருக்குங்க. அதனால ஸோ நான் முடிக்கிறேங்க, நேரம் ஆயிடுச்சு. நிறைய இன்னும் பாதி தான் பேசியிருக்கிறேன், பாதி பேச வேண்டியதாக இருக்குது. நான் முடிச்சிடணும், ஒரு 5 நிமிஷத்தை முடிச்சிடறேன். அப்போ இந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் பாருங்க, இது எல்லாமே நாம் ஜெயம் கொள்வதை ஒரு நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக கற்றுக்கணும். ஜெயம் கொள்ளுதல், வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயம் கொள்ளணும். அன்றாடம் உனக்கு போராட்டம் உண்டு. நீ விரும்புகிற காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு அது புறம்பா இருந்தால் அதை நீ ஜெயம் கொண்டே ஆகணும். புரியுதா இல்லைங்களா? இல்லை நான் விரும்புகிறேன், தேவனுடைய வார்த்தை அது வேணான்னு சொல்லுது, அது வேணான்னு சொல்றது அது தேவன் சொல்றாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் விரும்புகிறேன், நான் இப்படி தான் செய்வேன் போது உன்னால் எதையுமே ஜெயம் கொள்ள முடியாது. ஜெயம் கொள்ளுதல் என்பது ஒரு லைஃப் ஆஃப் ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு லைஃப் ஸ்டைல். அது நீங்கள் தினந்தோறும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. இன்னைக்கு 20 கோடி பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான். பாருங்க, பிசாசு தேவன் மனமாட்டிய சேலஞ்சுக்காக எல்லாத்தையும் திறந்து விட்டுக்கிறாரு. இன்னைக்கு நாம் ஜெயம் கொள்ளும்படியே தேவன் நம்ம டிசைன் பண்ணிருக்கிறார். இந்த ஏஜ், இந்த காலத்தில் தன்னுடைய விசுவாசியை தேவன் நிரூபிக்க வேண்டியவராக இருக்கிறார். சொல்லணும், பிசாசு கிட்ட சொல்லணும், நீ போய் பாரு. யோபு சொன்னார்ல, உத்தமன் ஆகிய என்னுடைய திருக்கதரிசி மீது கண்ணை வச்சாயோ, நீ போய் தொட்டு பாரு. இன்னைக்கு இந்த மனவாட்டி மேல அப்படி சொல்லணும். அவன் ரொம்ப நாளா விரும்பியிருந்தான்,
அவனுக்கு ஸ்லீவ்லெஸ் வந்து போட்டால் தான் பிடிக்கும். நீ இப்போ போய் கொடுத்து பாரு, அவன் ஸ்லீவ்லெஸ்ஸை விரும்ப மாட்டான். சரிங்களா? தேவன் அற்புதமான ஒரு சாட்சியை கொண்டு வரணும். உன்னுடைய ஆடைகளை குறித்து கொண்டு வரணும், உன்னுடைய அலங்காரத்தை குறித்து கொண்டு வரணும், உன்னுடைய நடைமுறை பாவனையை குறித்து கொண்டு வரணும். நான் பாருங்க, உலகத்து ஜனங்கள், உலகத்தின்படி நடக்கிறவங்க யாருமே பரலோகம் போக முடியாது. ஏன்னா நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லாதவர்களா இருங்கள்னு சொன்னார். சொன்னதா இல்லைங்களா? நாம் உலகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம் பரலோகத்தை போகணும். நம்ம அது ஒரு சரியான விசுவாசம் அல்ல. இன்னைக்கு மனவாட்டிய தேவன் அவள் ஜெயம் கொள்ளும்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்குது. பாருங்க, பிசாசு சேலஞ்சுக்கு அழைப்பார். வா, நீ கொண்டு வந்து போடு, கனி நிச்சயம் கொண்டு வா, மாம்சத்தின் நிச்சயம் கொண்டு வா, ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வா. சில பேருக்கு பெருமை அவங்களுடைய குடும்ப வாழ்வு, அவங்களுடைய குடும்ப பின்னணி, ஆண்டவரை கூட விட்டுருவாங்க. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய எல்லா காரியம். நம்ம ஒண்ணுமே, நம்முடைய பெருமையே தேவன் தான். நான் ஒரு மட்டும் இரக்கம் காட்டலாம ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பாருங்க, நாம் ஒவ்வொன்றையும் தினந்தோறும் லைஃப்ல உங்களை யாருன்னா சொல்லுவாங்க ரொம்ப உயர்த்துவாப்பா, இவர மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாதுப்பா ஆபீஸ்ல. எல்லாமே அவருடைய கிருபை தான். இவர மாதிரி ஒரு ட்ரபிள் ஷூட்டர் கிடையாது, இவர மாதிரி யாரும் டீச் பண்ண முடியாது. அந்த ஞானத்தை தேவன் தாங்க கொடுத்தாரு. ஒவ்வொன்றையும் நாம் ஜெயம் கொள்ளணும். இன்னைக்கு இவர மாதிரி யாரும் கார் ஓட்ட முடியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருடைய தூதர்கள் தான் ஸ்டேரிங்கை பிடிக்குமோ கூட இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிறு சிறு காரியத்தை நாம் ஜெயம் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மகிமை தேவனுக்கு மட்டும்தான் செலுத்தணும். ஏன்னா நாம் இன்னைக்கு இருளின் நாட்கள்ல வாழ்றோம். யோபுவை தேவன் அழைத்தது போல நமக்கும் தேவன் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனவாட்டிக்கு முழுமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. இந்த வார்த்தை தான், இந்த ஜெயங்கொள்தல் தான் நமக்கு சரீர மறுபத்தை கொண்டு வருது. ஒரே ஒரு கொட்டேஷன் வாசித்து முடிக்கிறேன். திருக்குறள், சில சமயங்களில் நாம் பாவிகளாக இருந்தபோது நமக்கு உண்டாயிருந்த தொல்லைகளை காட்டிலும் நாம் ஒரு கிறிஸ்தவனாகும் பொழுது நாம் அதிக தொல்லைகளை உடையவர்களாக இருக்கிறோம். யாருக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது? முன்ன கூட எனக்கு தொல்லை கம்மியாக தாங்க இருந்தது, இப்போதாங்க தொல்லை அதிகமாகுது. எல்லாரும் பொதுவாக யோசிக்கிற யோசனை தான், என்னங்க கையை நீட்டலாமா, நீட்டக்கூடாதா, தூக்கலாமா, தூக்கக்கூடாது, எல்லாரும் புலம்புறது தான். ஆனால் தீர்க்கதரிசி சொல்றாருங்க, அப்படின்னு நாம் நினைக்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுக்கு துணை அநேக துன்பம் வரும்னு சொல்ல. நீ முன்ன துன்மார்க்கனா இருந்த, நீ துன்மார்க்கம் பிடித்த சகோதரியா இருந்த, துன்மார்க்கமான மனுஷனா இருந்த, நான் மகா துன்மார்க்கனா இருந்தேன். ஆனா எனக்கு அப்போ வந்த துன்பத்தை காட்டிலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அநேக துன்பங்களும் வினோதமான உணர்வுகளும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்ட வினோதமான காரியங்களும் உண்டாகும் என்று நமக்கு பாருங்க அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு பிராமிஸா இருக்குது. ஆனால் அவைகள் எப்போதுமே நம்முடைய நன்மைக்காகவே செய்யப்படுகின்றன. உனக்கு தொல்லைகள் வரும் என்றால் பிசாசுகிட்ட உன்னை நிரூபிப்பார். நீ போய் தொட்டுப்பார், இந்த கேரளினை போய் தொட்டுப்பார், முழு பாதாளத்தையும் திறந்து விடு. அந்த சாம்சனை போய் தொட்டுப்பார், அந்த தினேஷ் பாலை போய் தொட்டுப்பார், அந்த நிக்சனை போய் தொட்டுப்பார், அந்த ஆபிரகாம் போய் தொட்டுப்பார், அந்த ஷீலா போய் தொட்டுப்பார். வா, இன்னும் இவ்வளோ பேர் தான் இருக்கீங்களா, மொத்த பேரும் வாங்கடா, எல்லாம் வாங்க போ. ஒரே ஒரு ஆள் நீ போய் பாரு, வார்த்தைக்காக நிற்பான். அவனை நீ மடங்கடிக்க முடியும். ஏன்னா நான் அந்த சரீரத்தை அமிதமா டிசைன் பண்ணிருக்கிறேன். அவன் தவறே உணர்வான், அவள் தவறே உணர்வாள், அவள் அறிக்கை செய்வாள், அவள் அழுவா, தன்னை சரி செய்து கொள்வாள். அல்லேலூயா. ஆட்டுக்கடாவின் ரத்தத்தின் கிழந்த யோபுக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கும் என்றால் அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்துக் கொண்ட நமக்கு, அல்லேலூயா, அவைகள் எப்போதுமே நம்முடைய நன்மைக்காக செய்யப்படுகிறது. நாம் அதை வெறுமனே புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? புரிந்து கொள்ள முடியாது. சொல்றா, ஏனென்றால் நாம் புரிந்து கொண்டால் அப்போது நமக்கு விசுவாசமே இருக்காது.
சில விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. புரிந்து கொண்டோம்னா அது விசுவாசம் அல்ல. விசுவாசத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. விசுவாசம் புரிந்துக்கவே முடியாது. புரிந்துக்க முடியுமா? எலிசா ஒரு கோடாலி, இரும்பு கோடாலி தண்ணியில் விழுந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் சொல்கிறாங்க தீர்க்கதரிசி புத்திரரு, அவங்க வந்து சொல்கிறாங்க தீர்க்கதரிசியே இரும்பு உள்ளே விழுந்துச்சு. உடனே ஒரு மரத்தை வெட்டி தண்ணியில் போகிறாரு. மரம் உள்ள முழுகி இரும்பு மேலே மிதக்குது. இரும்பு தாங்க கனம், நிறை. இயற்பியல் பிசிக்ஸ்னா சொல்லுது. என்ன சொல்லுது பிசிக்ஸை? நிறை அதில் தான் இருக்குது. அது வந்து அதுதான் முழுகும், இது நிறை இல்லை. இதை புரிந்து கொள்ள முடியுமா? புரிஞ்சுக்க முடியாது. இதை புரிய வச்சா அது விசுவாசமே இருக்காது. அப்படியே அது புரியுதோ இல்லையோ, ஆமான் சாமி போட்டு போயினே இருக்கு. அவ்வளவுதான். விசுவாசத்தை திருதரிசன விசுவாசத்தை புரிய வைக்க முடியாது. அதை புரிய வைத்தால் அது விசுவாசமே கிடையாது. ஏன் 800 பேரை விட்டு என்ன தெரிஞ்சுக்கிறாரு? நான் எவ்வளோ 1ஆம் நம்பர் என்ன சொல்கிறேன், ஃப்ராடுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் என்ன தெரிஞ்சுக்கிறாரு? அது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் நினச்சேன் நான் புரிஞ்சிக்கினா அது விசுவாசமே இருக்காது. நான் விசுவாசில என்ன தெரிஞ்சுக்கினார் அவர். ஆமாம், நாம் புரிந்து கொள்ளும்படி தேவன் நம்மளை அழைக்கலை, நம்மளை விசுவாசிக்கும்படி அழைத்தார். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் டெஸ்ட்டு ட்ரையல் இல்லைன்னா, கேலி பண்ணப்படலைன்னா, பரியாசம் பண்ணப்படலைன்னா, நீங்கள் ஏளனம் செய்யப்படலைன்னா, நீங்கள் பாருங்க புறக்கணிக்கப்படலைன்னா, நீங்கள் ஏமாற்றப்படலைன்னா உங்களுக்கு எந்த நன்மையான காரியமே இருக்காது. புறக்கணித்தல் வரும், ஏமாற்றல் வரும், கேலி. நல்ல பிரைஸ் லார்ட் கை கொடுப்பாங்க போகும்போது. இல்லைங்க, வணக்கங்க, நல்லா இருக்கு, நல்லா அழகாக இருக்குது, இந்த சாரி சூப்பராக இருக்குது, தேங்க்யூ. அது பெருமை. அதுக்கு அப்படியே நல்லா பேசிட்டு பின்னால் ஏளனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரும். தேவன் இந்த ஆவி அமைச்சார், போ அதை செய் போனார். நீங்கள் அதை பார்த்துருவீங்க, ரிவர் வியூவில் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் போய் கொண்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ராப்சர் இருக்குது. இருக்குதா இல்லையா? சரீரம் மறுபங்குது. இந்த பூமிக்குரிய பிரயாணம் முடிஞ்சாலும் தேவன் உங்களுக்கு வேறொரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அதனால என்ன வந்தாலும் தாங்குவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், அவரையே சார்ந்து கொள்வேன் என்று அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் யாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் நாம் கேட்ட வார்த்தைக்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். நிச்சயமா உங்களுக்கு வருகிற தொல்லைகள், நெருக்கடி எல்லாம் ஆண்டவரே அதை தாங்க, பலனை தாங்க, கிருபை தாங்க, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி என்று எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ். ஒவ்வொருவரும் பிரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே நன்றி, என்னை பரிபூர்ணப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு எப்போதும் சாட்சியா என்னை நிறுத்தும் என்று கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யுங்க. பிரைஸ் லார்ட், 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 பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீபரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஆதல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் எனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும்,
துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றோ சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. ஓ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர், உண்டெனக்கு காத்திடுவார், என்றுமே காத்திடுவார், என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததா, மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என் பயம் யாவும் இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார், என்றுமே காத்திடுவார், என்றுமே. அதனால உங்களுக்கு வர தொல்லை, நெருக்கடி, போராட்டம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஏமாற்ற மாட்டார். பிசாசினிடத்துல தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கையை நிச்சயம் வெளிப்படுத்துவார். விசுவாசத்தோடு இருங்கள். இந்த வேளையில் நாம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்திருக்கிற வேளையில சௌரன் ஆபிரகாம் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த பிள்ளை ஆண்ட்ரு கூட தேவன் நல்ல சுகத்தை தரும்படியாக நாம் செவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. தர்மியான இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை தொழுது கொள்ள கர்த்தாவே இந்த கூடாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தா. இது அளித்த அந்த குடும்பத்தாருக்கு கூட கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தா. நன்றி இயேசுவே. இந்த நாளிலே தடைப்பட்ட வர முடியாதபடிக்கு இருந்த எங்கள் சகோதர சகோதரர்கள் வரும் வாரங்களிலே கர்த்தாவே உமது ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஆண்டவரே கடந்த சாட்சியை கூட நாங்கள் கேட்ட கர்த்தாவே இந்த சகோதரர்களுடைய குடும்பத்துல நீ செய்த அந்த காரியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. அருமையான பிள்ளை பாடின பாடலுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. அந்த பிள்ளையை கூட கர்த்தா ஆசீர்வதிக்கும்படி ஆக கூட ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. நன்றி இயேசுவே. நன்றி. பாடல் ஆராதனை கூட நீர் ஆசீர்வதிப்படுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தா நீர் ஆசீர்வதிக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் வந்தது நல்லது என்று நினைக்கிறோம் கர்த்தா. ஆண்டவரே மகத்தான வார்த்தைகளை கொடுத்து எங்கள் மேய்ப்பரை கூட நீர் ஆசீர்வதிக்கும் தாரும் ஆண்டவரே. மேய்ப்பரை கர்த்தாவே நீர் இன்னுமாய் ஆசீர்வதிக்கும்படியாகும் அந்த குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தா. இரக்கம் பாராட்டுவீர் கர்த்தா. ஐயா நன்றி ஆசீர்வதி. இதோ கடந்த 2 வாரங்களாக கர்த்தா நாங்கள் யோபுவை குறித்து நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் கர்த்தா. ஓ மகத்தான காரியமாக இருக்கிறது கர்த்தா. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் இழந்து போன பின்பு கூட கர்த்தாவே அவர் கர்த்தாவே ஒருபோதும் அவர் தூஷிக்கவில்லை கர்த்தாவே. அவர் மனைவி வந்தபோது நீர் அவரை தூஷித்து நீர் மாண்டு போகும் என்று சொன்ன போது கூட அவர் ஒருபோதும் அவ்வித காரியங்களை செய்யவில்லை கர்த்தா. அவருடைய நண்பர்கள் வந்து சொன்ன போது கூட அவர் எந்த காரியத்துக்கு கர்த்தாவே ஒரு வார்த்தைக்கு இடரலாக அவர் இல்லை கர்த்தாவே. அவ்விதமான விசுவாசம் உம்மிடத்தில் அவரிடத்து இருந்தது கர்த்தாவே. ஆண்டவர் மகத்தான தீர்க்கதரிசி அவரை குறித்து கூட சொல்லி இருக்கிறார் கர்த்தாவே. அவ்விதமாய் கூட கர்த்தாவே எங்களுக்கு இந்த கடைசி நாளிலே கர்த்தாவே எங்களுக்கு கூட உலகப்புறமான காரியங்கள் அநேகமாய் இருக்கிறது கர்த்தாவே. அந்த எல்லா காரியங்களையும் கர்த்தாங்க நாங்கள் ஜெயம் கொள்ள கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தா. ஆண்டவரே உமது வார்த்தை மாத்திரமே எங்களை ஜெயம் கொள்ள வைக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தா. ஆண்டவரே பேதுரு சொன்னது போல பவுல் சொன்னது போல கர்த்தாவே இந்த மரணமானது எங்களை ஒன்றும் செய்யாது கர்த்தாவே.
ஆண்டவரே, இந்த மரணத்துக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. அதுக்கு உமது வார்த்தை மாத்திரமே இருக்கிறது கர்த்தாவே. இதோ இந்த கடைசி கால செய்தியா இருக்கிறது கர்த்தாவே. இதை நாங்கள் எல்லோரும் பிடித்துக் கொள்ள முடியாது கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஓடும்படியாய் செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே, கடைசி நாளில் என் மாம்சத்திலே உம்மை பார்ப்பேன் என்று யோபு சொன்னார் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே உம்மை நிச்சயமாக நாங்கள் உம்மை காண்போம் கர்த்தாவே. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற ஜனங்கள் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. நீர் வந்து எங்களை எல்லாரையும் நீர் மீட்டுக் கொள்வீர் என்பதை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உண்மையான வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும்படியா எங்களுக்குள்ளாக வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லோரையும் நீர் ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு மட்டுமா கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் ஒருவருக்கு துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் ரட்சகரும் மீட்பரும் என்று மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். ஆமென். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான பிள்ளை ஆண்ட்ரூக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஏற்படுகிற பலவீனத்துக்காக செபிக்கிறோம். உடைய பலமுள்ள கரம் ஆண்டவரே அந்த பிள்ளையை தொடும்படிக்கு, அந்த குடும்பத்தை தொடும்படிக்கு, அந்த சகோதரியை தொடும்படிக்கு, அந்த சகோதரனை பீட்டரை தொடும்படிக்கு செபிக்கிறோம். எல்லா விதமான பலவீனத்தை மாற்றும். இதோ கர்த்தாவே அவளுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை தரும்படி செபிக்கிறோம். அவளை கர்த்தாவே தொடும்படி வந்த அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசு இயேசுவின் நாமத்தில் கடிந்தாப்புறப்பட்டு அவருடைய எல்லா சூழ்ச்சி தந்திர நாசமோச சதிவலைகள் நிர்மூலமாகட்டும். சமாதானத்தின் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் வைக்கும்படி வேண்டிக் கொண்டு, ரத்தத்தில் வைக்கும்படி வேண்டிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே நன்றி செலுத்தி செபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். அவருடைய பாதுகாப்பு கிருபை உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய கடவுள். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.